அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் பார்க்க இருக்கிற பகுதி ஆதிப்பருவம் 35. காட்டுக்குள்ளே இருந்த பாண்டவர்கள் ஐவரும் குந்தி தேவியோட அடுத்து எங்கே போகலான்னு கலந்து ஆலோசித்து கொண்டே காட்டுக்குள்ளே நடந்து போகிறாங்க. அவங்கள இடும்பியும் பின்தொடர்ந்து போகிறா. இதனை கண்ட குந்தி தேவி, எதுக்காக எங்கள் பின்னால் வர்ற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இடும்பி, பீமன் மீது நான் காதல் கொண்டுள்ளேன். அவரோ தன் தாய் தமையன் ஆகியோரிடையே அனுமதியின்றி என் காதலை ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. தாயே, என் மீது இரக்கம் வையுங்க. நான் வேண்டுவது தர்மமே. என்னை தாங்கள் புறக்கணித்தால் நான் மாண்டு போவேன். என் மீது இரக்கம் வச்சு என்னை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நான் உங்களுக்கு விசுவாசத்தோடு இருப்பேன். நீங்கள் எங்கே போக விரும்புகிறீங்களோ அங்கு உங்களை என்னால் தூக்கிட்டு போக முடியும். உங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு தர்றேன்னு சொல்கிறா. குந்தி தேவிக்கு அவள் மேலே இரக்கம் உண்டாயிற்று. மூத்தவன் யுதிஷ்டிரனோடு இந்த விஷயத்தை பற்றி குந்தி தேவி கலந்து பேசுகிறா. அதன் பிறகு பீமன் சிறிது கால இடும்பியோட வாழ அனுமதித்தார். இடும்பிக்கு இப்பொழுது பரம திருப்தி உண்டாயிற்று. இடும்பி அவர்கள் அனைவரையும் சாலிஹோத்திரத்தென்னும் காட்டுக்கு தூக்கிட்டு போகிறா. அங்கே அவங்களுக்கு குடில் ஒன்றை கட்டி கொடுக்குறா. அவங்க வாழ்வதற்கேற்ற வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுக்குறா. காலையிலிருந்து மாலை வரை இடும்பி பீமனை தன்னோடு அழைத்து சென்று பல இடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியாக இருந்தா. சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பு பீமனுடன் அவர்கள் வசிக்க குடிசைக்கு திரும்பி வந்தா. பீமனுக்கும் இடும்பிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பயங்கரமான கண்களுடனும் பெரிய வாயுடனும் அம்பு போன்ற நீண்ட காதுகளுடனும் பார்ப்பதற்கு பயங்கரமாகவும் ஒரு மகனை அவ பெற்றெடுத்தா. அந்த குழந்தைக்கு அவங்க கடோத்கஜன்னு பெயரிட்டாங்க. ராட்சச பெண்கள் தாங்கள் விரும்பிய வடிவம் அடையும் சக்தி வாய்ந்த பிள்ளையை பெற்றெடுப்பாங்க. அவங்க எப்படி வேண்டுமானாலும் தங்கள் வடிவம் மாற்றிக்கொள்வாங்க. அவன் குழந்தையாக இருந்தாலும் பிறந்த அந்த மணி நேரத்திலேயே ஒரு இளைஞனுக்குரிய வளர்ச்சியை அவன் அடைகிறான். வனவாசிகளாக இருந்த பாண்டவங்களுக்கு வியாச பகவான் தரிசனம் கொடுக்குறாரு. அவங்களுடைய நலத்தை அவர் விசாரிக்கிறாரு. கௌரவர்கள் தங்களுக்கு செஞ்சிருந்த கொடுமைகளை பற்றி அவங்க முறையிட்டாங்க. இந்த பிரபஞ்ச வாழ்வு அனைத்தும் நலம் மற்றும் கேடு ஆகிய ரெண்டும் கலந்தது. தர்மத்தை உறுதியாக பற்றி கொண்டு பொறுமையோட கேடு காலத்தை சகித்து வரணும் அப்படின்னும், விரைவில் அதனை தொடர்ந்து நல்ல காலம் நிச்சயம் வரணும், அதுவரை பொறுமை காக்குமாறு அவங்ககிட்ட சொல்கிறாரு. பாண்டவ சகோதரர்கள் அதுவரையில் தவம் செய்யும் பிராமணர்களாக தங்கள் வேஷத்தை மாற்றிக்கொண்டு ஏக சக்கர நகரத்துக்கு சென்று அங்கு வசித்து வர வேண்டும் என்றும் வியாசர் பாண்டவர்கள்கிட்ட தெரிவிச்சுவிட்டு அங்கிருந்து செல்கிறாரு. பீமன் இடும்பியிடம் உன்னையும் கடோத்கஜனையும் விட்டு பிரிகிற நேரம் வந்துருச்சுன்னும் தான் செல்ல வேண்டும்னும் தனக்கு இருக்கும் சூழ்நிலையை விளக்கி கூறினா. அதுக்கு இடும்பி, இத்தனை நாட்கள் தம்மோட குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து வந்தது தமக்கு திருப்தின்னும் உங்களை விட்டு நானும் கடோத்கஜனும் பிரிந்து செல்கிறோன்னும் சொல்கிறா. பாண்டவர்களாகிய உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னையும் கடோத்கஜனையும் எப்போ வேண்டுமானாலும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே நாங்கள் வருவோன்னு சொல்லிட்டு கடோத்கஜனையும் அழைத்து கொண்டு அரை மனதோடு அவங்கள விட்டு பிரிஞ்சு போகிறா. இந்த தகவல் உங்களுக்கு கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.